கிரந்தி நாயகம் செடிய வேரோட வச்சிருக்கிறீங்க. ஆமா நிறைய பேருக்கு இது பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா இது எப்படி இனங்காண்றதுன்னு சொல்லுங்க ஐயா. இதுல பாருங்க வெள்ளை வெள்ளைய மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் மொட்டு சின்ன ஒரு பூ இருக்கு. அது பாருங்க விதை அப்படியே விதையா உண்டாயிரும். நல்ல வாயில போட்டு கசலாம் சரி மூக்கில் விட்டாலும் சரி நல்லா கம்ம கம்மல வாசம் வரும். ரொம்ப பட்டு துணி மாதிரி இருக்குதுங்களா? ஆமா இப்படி மோந்து விட்டா கம்ம கம்மன்னு வாசம் வரும். இதை நம்ம சும்மா வாயில விட்டு மென்று முழுங்கலாம். இப்படி மென்று முழுங்கலாம். இப்போ 5 6 சாப்பிடலாம். இது சாப்பிட சாப்பிட இதோட 2 மிளகு சேர்த்து சாப்பிடும். சாப்பிட சுகர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓ, சுகருக்கு நல்ல மிளகு சேர்த்து சாப்பிட்டோம்னா. ஆமா சுகருக்கு நல்ல மருந்து. ரொம்ப சாப்பிடக்கூடாது. இந்த காய்ச்சலுக்கெல்லாம் இதை காய்ச்சலுக்கும் பயன்படுத்தலாம், ஃபீவருக்கு பயன்படுத்தலாம், தலைவலி, மண்டை மண்டைக்குத்து, மூக்குல ஜலதோஷம், இந்த வைரஸ்னால வரக்கூடிய நோய்கள் பூராமே இது பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துறது? இப்போ சொன்ன இலை 5 4 சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா பெரும்பாலும் அப்படி கிடைக்காது காசு வேற ஒரு எளிமையான வழி செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம பிடிங்கி நிலப்பழமாக காய வச்சுக்கணும். பவுடர் பண்ணி சோறுலமாக வச்சுக்கலாம். புட்டவியல் செஞ்சுக்கலாம். பாலில் புட்டவியல் செஞ்சு ஒரு 1 கிராம் அளவு திறந்தோறும் காலையில் மதியம் நைட்டு 3 நேரம் சாப்பிட்டுக்கலாம். பாலில் சாப்பிட்டோம்னா இப்போ சொன்ன நோய்கள்லாம் சரியாகும். அருமை ஐயா, அருமையான தகவல். நன்றி ஐயா. நன்றி எவ்வளோ